தமிழ் சினிமாவில் 80 மற்றும் 90களில் முன்னணி நடிகராக இருந்தவர் விஜயகாந்த் அவர்கள். கமல்ஹாசன், ரஜினிகாந்த் போன்ற நடிகர்களின் படங்களுக்கு நிகரான வெற்றி படங்களை கொடுத்த விஜயகாந்த், ரஜினிகாந்த் சாரை விட அதிக சம்பளம் பெறும் நடிகராகவும் இருந்தார். முன்னணி நடிகராக இருக்கும் போதே தேமுதிக என்கிற கட்சி தொடங்கி அதிரடியாக அரசியலுக்குள் நுழைந்தார். விஜயகாந்த் சாரின் அரசியல் உத்வேகமும் அவரின் எழுச்சியும் மக்களை மிக விரைவில் சென்றடைந்த நிலையில் அதிமுகவுக்கு எதிர்கட்சியாக மாறினார். தமிழகத்தை ஆளும் முதல்வராக விஜயகாந்த் வருவார் என மக்கள் நினைத்த நிலையில் இவர் உடல்நிலையில் ஏற்பட்ட பிரச்சனை விஜயகாந்த் சாரை எழுந்து நிற்க முடியாமல் வீல் சேரிலேயே சுழட்டி போட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் விஜயகாந்த் சாரின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் டிசம்பர் 28ஆம் தேதி சென்னையில் உள்ள மியாட் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவருடைய இழப்பு தமிழ் திரையுலகிலும் அரசியல் வட்டாரத்திலும் மிகப்பெரிய வெற்றிடத்தை உருவாக்கியது. விஜயகாந்தின் இறுதி சடங்குகள் உரிய அரசு மரியாதையுடன் நடந்த நிலையில் விஜயகாந்த் சாரின் உடல்நிலை கோயம்பேட்டில் உள்ள அவருடைய அலுவலகத்திலேயே சந்தன பிழைக்குள் வைத்து அடக்கம் செய்யப்பட்டது. விஜயகாந்த் சார் உடல் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் அவருக்கு நினைவிடத்தையும் கட்டி குடும்பத்தினர் மட்டுமின்றி தமிழக மக்களும் வழிபட்டு வருகின்றனர். விஜயகாந்த் சாரை தொடர்ந்து அவருடைய மகன் விஜய் பிரபாகரனும் அரசியலில் கவனம் செலுத்தி வரும் நிலையில் மீண்டும் இவரின் திருமண விவகாரம் பேசு பொருளாகி மாறியுள்ளது. விஜயகாந்த் சாரின் மகன் விஜய் பிரபாகரனுக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு பிரபல தொழிலதிபரின் மகள் கீர்த்தனா என்பவருடன் நிச்சயதார்த்தம் எளிமையாக நடந்து முடிந்தது. திருமணம் குறித்த தகவல் விரைவில் அறிவிக்கப்படும் என கூறப்பட்ட நிலையில் 5 வருடங்களுக்கு மேலாகியும் இதுவரை எந்த ஒரு தகவலும் வெளியாகவில்லை. விஜயகாந்த் சார் இறந்து இன்னும் 1 வருடம் கூட ஆகாத நிலையில் 1 வருடம் ஆன பின்னரே விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரனின் திருமணம் குறித்த தகவல் வெளியாகும் என கூறப்பட்டது. நிச்சயதார்த்தம் செய்த அதே பெண்ணை தான் விஜய் பிரபாகரன் திருமணம் செய்து கொள்வாரா, என்ன நடக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பண்ற தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.